Hi friends, welcome to Deepa's Tea Time. இன்னைக்கு நான் bread அல்வா செஞ்சிருக்கேங்க. ரொம்பவே டேஸ்டா சூப்பரா வந்திருக்கு. நம்ம வீட்ல bread இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது டேஸ்ட். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நெய்யில கொஞ்சம் முந்திரி பருப்பை நல்லா பிரவுனா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கிஸ்மிஸ் பழமும் போட்டுக்கலாம். கிஸ்மிஸ் பழம் ஆப்ஷனல் தான். முந்திரி பருப்பு மட்டுமே போதும். நான் எனக்கு பிடிக்கும்னு போட்டிருக்கிறேன். இதில் நம்ம பிரெட்டை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் இருக்கிற அந்த ப்ரௌன் பீஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு நடுவில் உள்ளது மட்டும்தான் நான் பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன். அதுலேயே நம்ம கிஸ்மிஸ் பழம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் இந்த பிரெட்டை போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். அதே சட்டியிலேயே போட்டுடலாம். நம்ம கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பு எதையும் எடுத்து தனியாக வைக்க வேண்டியதில்லை. அதுலேயே சேர்த்து நல்லா வறுத்துடலாம். கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இனி ஒரு பாத்திரத்தில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு 1/4 கிலோ போல் சுகர் எடுத்துருக்கிறேன். உங்களுடைய இனிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். சுகர் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம அதை டைல்யூட் பண்ணி விடலாம். இந்த தண்ணி பத்தாது, நம்ம இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பாருங்கள் நல்லா சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. அதை சூடாகவே இந்த பிரெட் கிரம்ஸில் நம்ம விட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த பிரெட் கிரம்ஸில் விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதை திரும்பவும் நம்ம வச்சு நம்ம எவ்வளோக்கு தேவையோ அவ்வளோத்துக்கு நம்ம விட்டுக்கலாம். சுகர் கரைஞ்சால் போதும், கம்பி பதம்லாம் வர வேண்டாம். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு அந்த சுகர் சிரப் பத்தலைன்னா நீங்கள் திரும்பவும் வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சுகர் சிரப்பு செய்கிற அதே பாத்திரத்துலேயே இந்த பிரெட் கிரம்ஸை போட்டு அதுலேயே கூட நம்ம கிண்டிக்கலாம். அப்படி பண்ணாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் அழகாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோன்னா நல்லா ஒட்டாமல் வரும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நம்ம பிரெட் அல்வா செஞ்சுட்டோங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. வீட்டில் பாக்கெட்டில் வாங்கி வச்சது எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். 2 நாள் வரைக்கும் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய பிரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா இருந்தால் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.